பேரூராட்சி பகுதியில் 65 ஆண்டு காலமாக வக்போர்டு இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த வேண்டி வக்போர்டு வாரியம் கொடுத்த மனுவின் அடிப்படையில் இன்று தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் மற்றும் உயரதிகாரிகள் விசாரணை செய்ததின் அடிப்படையில் எங்களுக்கு அதே இடத்தில் மீண்டும் குடியமர்த்தப்படுவதற்காகவும் வேறு இடம் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதென்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி முடிக்கப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்தில் எந்த விதமான வெளியேற்றம் செய்யக்கூடாது என்பதையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். எங்கள் பகுதி மக்கள் அந்த பகுதியில் 65 காலமாக வசித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுக்கே அந்த இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த இடத்திலிருந்து எந்த விதமான ரசீதுகளோ வீட்டு வரி ரசீதோ டிசி செய்யக்கூடாது என்பதை எங்களுடைய கோரிக்கையாக தெரிவித்தோம். அதன் அடிப்படையில் செய்து தருகிறோம் என்றிருக்கிறார்கள். இது குறித்து பழனி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வக்போர்டு வாரியத்தையும் அருகே எங்களுடைய குறைகளை விரைவில் தீர்த்துக் கொள்வோம் என்று எங்களுடைய பகுதி மக்களாக சார்பிலும் மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் சரஸ்வதி சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். வாஞ்சிநாதன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை. ஆயக்குடி பேரூராட்சி புதாயக்குடி 16வது வார்டை சேர்ந்த பொதுமக்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களாக ஒரு புறம்போக்கு இடத்தில் குடியிருந்து வந்தோம். இந்த வகையில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு, அதாவது எங்களுக்கு விவரம் தெரியாத முன்னோர்கள் இருக்கும் பொழுது சென்னை ஹைகோர்ட்டிலிருந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது. அவர்களுக்கு படிக்க தெரியவில்லை, அதை கையெழுத்து போடவும் இல்லை. பின்பு அங்கிருந்து வகுப்பு சொத்து என அவர்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துவிட்டது. அதை வைத்து இன்று நாங்கள் குடிநீர் இணைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தடை செய்தார்கள். நாங்களும் பேரூராட்சி அலுவலகம் சென்றும் அவர்களும் வந்தார்கள். அந்த வகையில் இன்று அமைதி பேச்சுவார்த்தையை பேசிக்கொள்ளலாம் என இருதரப்பிலும் அழைத்து தாலுகா அலுவலகத்தில் வைத்து டிஎஸ்பி அவர்களும் தாசில்தார் அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வந்தார்கள். அந்த முடிவில் இனிமேல் எந்த ஒரு இணைப்பையும் துண்டிக்கக்கூடாது, இந்த பிரச்சனை முடியும் வரை வேறொரு இணைப்பு கொடுக்கக்கூடாது என இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி தீர்க்கமான முடிவு ஏற்பட்டது. சமூக ஆர்வலர்.